நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பீர்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள், அவர் அனுப்புகிற வல்லமையை காண்பீர்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை கண்ணார கண்டு அதை அனுபவிப்பீர்கள். ஆமென். எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தரை தேடுகிற ஒரு வைராக்கியம் இன்று நமக்கு வேண்டும். அவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேடும் போது நமக்காய் வைத்திருக்கிற சிறந்த பொக்கிஷங்களை நாம் சொந்தமாக்க முடியும். இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் இருப்பீர்களானால், மேன்மை அடையக்கூடிய வழி ஒன்று, நீங்கள் கர்த்தரை முழு மனதோடு தேட வேண்டும், அவருடைய சமூகத்தை தேட வேண்டும், அவருடைய வார்த்தைகளை தேட வேண்டும், ஜெப நேரத்தை தேட வேண்டும், அவருக்கு பிரியமான வழியில் நடப்பதை தேட வேண்டும், அவர் விரும்புவதை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது நாம் அவருடைய ஆசீர்வாதங்களை காண்கிறோம், அவருடைய நன்மைகளை காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சுமந்து கொண்டிருக்கிற சகல பாரங்களும் நம்மை விட்டு இறக்கப்படுகிறது. ஒரு தெய்வீக இளைப்பாறுதல் நம்மை நிரப்புகிறது. இனி உள்ள நாட்கள் சஞ்சலம் மாற்றப்பட்டு கலக்கங்கள் மாற்றப்பட்டு கர்த்தரால் வருகிற இளைப்பாறுதலை அனுபவித்து அவரோடு கூட ஒருமித்து பயணித்து இன்பமான வாழ்க்கையை வாழ இன்று நம்மை அவர் கையிலே நம்மை தத்தம் செய்வோம். அவரை தேடுவோம், கண்டடைவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கலங்காதிருங்கள், ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை நேரத்திலும் உம்மை முழு உள்ளத்தோடு தேடி ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல வெளிப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை அருளுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், மாற்றங்கள் சம்பவிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.